ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் உங்கள் தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3யோட எபிசோடு 4 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் காட்டுறாங்க. ஸோ வெளியே அவளை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. பட் அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாமே வந்து ஹெதர்ன்றவன் தண்ணிக்குள்ளே மூழ்கினது இது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டில்லாக ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. அதோட மேக்ஸ் கிட்டேயுமே வந்து இது எதுவுமே சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும், இந்த காமிக் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு 2 காமிக் எடுத்து காட்டுறான். கிரீன் லேண்டன் அண்ட் ஒண்டர் உமன் யார் அப்படின்னு சொல்லி எல்லு கேட்க, இவன் தான் ஒண்டர் உமன், இவங்க இருக்கிறது தமஸ்கேரா, அங்கே உமன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எக்ஸாக்ட்லி இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பொண்ணு தான் இருக்காங்க அண்ட் கேர்ள்ஸ் டே அவுட்டாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி. அண்ட் இப்போ கட் பண்ணி ஜானத்தன் அண்ட் நான்சியை காட்டினா, அந்த வயசான பாட்டிமா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா விடுங்கடா விடுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்க. ஸோ கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஆம்புலன்ஸில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்திவில் போகும்போது ஸ்டில் அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போலீஸ்கார் ஒருத்தரை பற்றி அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ கட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா டாமை காட்டுறாங்க. சீஃபு காரில் அவர் தான் காட்டுறாங்க, அந்த ஹெதர் பொண்ணோட அப்பா அம்மா. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அவன் பில்லி இழுத்துட்டு போனேன் அதே இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹெதர் வந்துடுறா. உனக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்க, எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வாயில் இருக்கிற கட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுட்டேன். 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு பில்லி சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ஃப்ளேயர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கு. லைக் இந்த எலிங்கெல்லாம் செத்துச்சுல, அதுங்களோட இந்த சதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மைண்ட் ஃப்ளேயர் லைக் ஒரு கிரியேச்சரை பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. அது இப்போ இவங்க 2 பேர் வாயுமே பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணி டைட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க, சாப்டர் 4 த சானா டெஸ்ட். இப்போ கட் பண்ணி ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை காட்டினா, ஹாப்பர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நேற்று அடி வாங்கினா இல்லை, இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா மனுஷன் உனக்கு ஒன்றும் ஆவலையடா அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ் கேட்க, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போய் அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்குற ஃபுல்லாக ஈரமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக இது கவர்மெண்ட்டோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஜாய்ஸ் சொல்ல, கவர்மெண்ட்டாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம், ஆனால் அவன் யாருனே நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் வண்டி நம்பரை நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அரைகுறையாக ஒரு நம்பரை நோட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன தானே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் உண்மையான நம்பர் தான் யூஸ் பண்ணிடுவா அப்படி தெரியும், அது வேறு ஏதாவது காரோட தான் இருந்தா அப்படின்னு சொன்னால் அது காரே கிடையாது, அவன் வந்து வேற வண்டி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சொன்னேன், அவன் வந்து கார் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆச்சரியமாக கேட்குறாப்புல. கட் பண்ணி 11 மேக்ஸை காட்டினா நம்ம லூக்கஸ் பார்த்தீங்கன்னா கோட் ரெட் ரெடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அவங்க 2 பேரும் கவனிக்கமா தெரில, ஃபோனை வைடாடே அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அண்ட் இப்போ வீட்டோட டெலிஃபோன் அடிக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக் தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த கோட் ரெட் ஒரு முக்கியமான பிரச்சனை, சீக்கிரம் 2 பேர் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான். டஸ்டனுக்கு ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லி டஸ்டன் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அந்த பைபிளையும் இங்கே இல்லை. பார்த்தா அவன் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதே தான் இன்னுமே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த ரூம்குள்ளே நம்ம எப்படியாவது போகணும், அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, வழி தானே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராபின் பார்த்தீங்கன்னா டிப்ஸுக்கு வச்சிருந்த காசு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து நான் வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுமே கிளம்பிட்டா. கட் பண்ணி நான்சி ஜானத்தனை காட்டினா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் ஒருத்தன் கலாச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம நான்சியை. இப்போ டாம் வெளியே வந்து உங்கள் 2 பற்றி ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டிமாக்கு ஸ்கிசோஃபெனியா இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல டாமுமே ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவார். ஏன்னா நேற்று நைட்டு தான் அவர் தள்ள பாட்டில் மட்டையில் அவளை கொண்டு போய் அந்த மைண்ட் ஃப்ளேயர் கண்ட்ரோலில் விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கான். அந்த ஸ்க்ரீனே ஷேக் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவனுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கோம். அண்ட் என்னோட ஆர்டரை மீறி இருக்கேன், இது நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னது நீ செஞ்சுருக்கேன், அதனால் ஒன்று ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பற்றி அந்த இடத்த விட்டு ஃபயர் பண்ணி அமைச்சிடுறாங்க. அண்ட் இப்போ நம்ம பசங்களை காட்டுறாங்க. வில் பார்த்தீங்கன்னா தனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என் உடம்புலேயே ஊறுற மாதிரி இருந்துச்சு, ரோலர் கோஸ்டரில் இறங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துட்டு இருந்துச்சு, அவன் இங்கே தான் இருக்கான் அப்படிமா அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் தான் கேட்டை க்ளோஸ் பண்ணுறேன் நீ எல்லாம் சொல்ல, நீ கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்குள்ள ஒருத்தன் தான்ல, மேபி அவன் இந்த உலகத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் ஃப்ளேயரோட ஒரு பார்ட் என் உடம்புக்குள்ளே இருந்துச்சுல. ஸோ அது இன்னும் ஸ்டில் இந்த உலகத்தில் தான் இருந்துட்டு இருக்கு, அப்சைட் டவுனுக்கு போல, அது இன்னும் இங்கே தான் இருக்குது, ஒரு புது ஹோஸ்ட்டை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த புது ஹோஸ்ட் தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எகைன் ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ்க்கு வந்தால் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மேயரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டே அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தன் உங்கள் ஆஃபீஸ்க்கு பைக்கில் வந்துட்டு போனால அவன் யார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு நேற்று நடிச்சவன் அவன் இங்கேயுமே வந்துட்டு போயிருக்கான். ஸோ அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மழுப்பிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் ஒன்று நான் ஒரு மூத்திர சந்தத்தில் போதை பொருளோட கையில் பிடிச்சனே ஞாபகம் இருக்கா, அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட நீ ஒன்றா இருக்கும் போது வந்துட்டு அசிங்கமாக மாட்டினே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியாடா ஹாப்பரு, நீ ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கியே அதுவாக இருக்கட்டும், அப்புறம் டியூட்டியில் இருக்கும் போதே நீ குடிக்கிறியே அதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வரலாறு எதுக்கடா கிளறிக்கிட்டு, இந்த மாதிரி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒழுங்காக அவன் கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து உன் பொண்ணு செத்த கதையெல்லாம் கேட்க வரவில்லன்னு பொசுக்குன்னு சொல்லிடுற. காண்டில் பார்த்தீங்கன்னா எட்டி ஒரே அடி அவன் கதவுல முட்டை வச்சு மூக்கெல்லாம் உடச்சிட்றாங்க.
இங்கே வந்து எவன்டா அப்படின்னு சொல்லி கேட்க அது அர்னால்ட்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் விளையாடிக்கிட்டு இருக்க ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பென்சில் ஷார்ப்னர் இருக்குல்ல அதை எடுத்து கையில் வச்சு வெட்டுறதுக்காக போயிட்டான். இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் யாருன்னுலாம் எனக்கு தெரியாது, அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவான், அவன் அந்த மாலை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த மாலை சேர்ந்தவங்களுக்கு அந்த இடத்த சுற்றி இருக்கிற லேண்ட் எல்லாமே தேவை, அந்த லேண்ட் அவங்களுக்கு வேணும், அதுக்காக எனக்கு பணம் கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட லஞ்சம் தான் வாங்கியிருக்கான். ஸோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க டாக்குமெண்ட்ஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் என்னோட வீட்டுக்கு. அண்ட் அகைன் நான்சி அண்ட் ஜானத்தன் அவங்கள காட்டினா அவங்களுக்குள்ள இப்போ சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. ஏன்னா நான்சி பண்ண வேலையெல்லாம் நம்ம ஜானத்தனுக்கும் வேலை போச்சுல, உனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தை கத்திக்கிட்டு இருக்கான். இதில் அவங்க அம்மா வீட்டை வேறு விற்க போகிறாங்க, இது தெரிஞ்ச பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அப்படின்னு தெரில. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம்லாம் புரிஞ்சிக்க முடியாது போல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கப் ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ எகைன் மாலுக்கு வந்தால் நம்ம ராபின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்டே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாலோடது. எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்டே வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ நம்ம இப்போ இந்த ரூமுக்கு போனோம்னா நமக்கு ஒரே வழி ஏர் டக்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஏர் டக்ட்குள்ளே போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு யாராவது ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி டஸ்டினை தான் பார்க்குறாங்க. டஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னோட காலர் போன்ஸ் எனக்கு கிடையாது, அதனால் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொன்னாலும் அவனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போக முடியல, முட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா எரிக்கா வந்துடுறா, நம்மளுக்கு தங்கச்சி தானே, அவள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்ல அவளை பார்த்துட்டு ராபின் யோசிக்கிறா. அண்ட் அகைன் கட் பண்ணி நம்ம பசங்களை காட்டினா அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துட்டானுங்க, கண்டிப்பாக இவன் தான் அவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம பில்லியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பில்லி அந்த இடத்துல போத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அதுக்கு ஜில்லுனுக்கு அது பிடிக்காது, என்ன அவன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இல்லை அது அப்படி கிடையாது, அவன் தேவைப்படும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவான், ஒவ்வொரு டைமும் அவன் தேவைப்படும் போது நம்மளை ஆக்டிவேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த சானா ரூம் ஸ்லீம் பாத் எடுக்கிற ரூம், அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அவனை போட்டு எப்படியாவது அவனை மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ எரிக்காக என்னால் அதுக்குள்ளே போக முடியும், ஆனால் அதுக்காக நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய போட்டு தந்துட்டுருக்காங்க, இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமும் கொடுத்துட்ருக்காங்க. இதை நான் செய்யணுன்னா எனக்கு நீங்கள் லைஃப் டைம் ஐஸ்கிரீமாக ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணி எங்கேயும் ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பருக்கு வந்தால் அவங்க இப்போ லாரியோட வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விற்ற அந்த ஒரு ஃப்ராட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் ஹாப்பரும் மேப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்த சுற்றி ஏகப்பட்ட இடம்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு பண்ணையுமே ஸோ அந்த மேக்னெட்லாம் கீழே விழுந்தது, அந்த பவர் அவுட்டேஜ் ஆனது 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பவர் அவுட்டேஜ் ஆச்சுல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அவுட்டேஜ் ஒன்று ஆயிருக்கும், அந்த பவர் ஃபுல்லாக கட் ஆச்சுல. அதே மாதிரி இந்த ஏசி டிரான்ஸ்ஃபார்மருக்கு நிறைய பவர் தேவை, ஸோ இவங்க இந்த பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அது இதையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்ல ஏன் ஹாக்கின்ஸ் போலீஸில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லாரி எஸ்கேப் ஆக பார்க்க எங்கடா எஸ்கேப் ஆக பார்க்குற போடா அப்படின்னு சொல்லி திரும்ப ஹாப்பர் அவனை உள்ள எடுத்து போட்டுறான். கட் பண்ணி இப்போ நான்சிக்கு வந்தால் அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கான்வர்சேஷன், நான் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் தவிர மற்றவனை பற்றி யோசிக்கல அப்படின்னு நான்சி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வெளி உலகம் இருக்குல்ல ரொம்ப மோசமானது, நம்மளை போட்டு மிதிக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம வரணும், நீ ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நான்சிக்கு கொடுக்குறாங்க. கட் பண்ணி அகைன் பசங்களை காட்டினா லூக்காஸ் வெல்கிட்ட பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிப்பா அப்போ கொஞ்சம் ஓவராக போயிட்டு அப்படின்னு சொல்ல இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நமக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல நம்ம மைக்கனில் அவனை காட்டினா அந்த இடத்துல மைக் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பேச தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் லெவனுக்கு இன்னும் கோவம் குறையில, எகைன் மொக்க வாங்கிட்டு போயிடுறான். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எரிக்காவை காட்டினா ஸோ அவள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏர் டக்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா, ஏர் டக்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பருக்கு வந்தால் அவங்க ஒவ்வொரு இடமா போய் தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த இடமா இருக்குமோ அந்த இடமா இருக்குமோ இடமா போய் தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லா லேண்ட்லையும். பட் பெருசங்க கிடைக்கல. கட் பண்ணி எரிக்காவுக்கு வந்தால் ஸோ அவள் இப்போ அந்த ஏர் டக்டில் போயிட்டு இருக்கால ஒரு வழியாக ரூமுக்குள்ளே போய் அந்த ஷட்டரையுமே ஓப்பன் பண்ணிடுறா, இவங்களுமே உள்ளே போயிடுறாங்க. அண்ட் கட் பண்ணி நம்ம பில்லிக்கு வந்தால் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு இருக்காங்களே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரோ கதவை திறக்கிற மாதிரி தெரியுது. ஸ்விம்மிங் பூல் முடிச்சு அப்படின்னு சொல்ல யாரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதவை வெளியே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே அவன் மைக் அவனை கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த சானா ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்குல்ல அதை வச்சு எப்படியோ வர வச்சு மாட்ட வச்சுட்டாங்க. அண்ட் இப்போ அவனை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே மாட்ட வச்சிடுறாங்க. மாட்ட வச்சு இப்போ ஹீட்டை ஃபுல்லாக வச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணி அகைன் நான்சிக்கு வந்தால் நான்சி பார்த்தீங்கன்னா நான்சி அந்த பாட்டிமா இருக்காங்களா மிஸ்டர் ஸ்கால், அவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூவை வச்சு பார்த்துட்டு இருக்க அந்த அம்மாவோட ஹார்ட் பீட் எகுற மாதிரியே தெரியுது. அண்ட் கட் பண்ணி அகைன் நம்ம ஸ்டீவ் டஸ்டின்னு இவங்க இந்த இடத்துக்குலாம் வந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்து அந்த பொட்டியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேனிஸ்டர்ஸ் மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதையும் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு லிக்விட் இருந்துகிட்ருக்கு, ஒரு பார்ட்டிகல்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என்னவோ நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் டோர் ஓப்பன் ஆகலை. ஐயோ மாட்டிக்கிட்டோமாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. அந்த ரூமே பார்த்தீங்கன்னா இப்போ நவுந்துட்டு இருக்கு. அந்த ரூம் ஏதோ லிஃப்ட் மாதிரி
இப்போ கீழே போய்கிட்டு இருக்கு. அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் அந்த டிஸ்கால் பாட்டிமாவுக்கு பிபி கொஞ்சம் கொஞ்சமாக எகிரிக்கிட்டு இருக்கு. 150 160 அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த அகைன் கட் பண்ணி பசங்களுக்கு வந்தால் பசங்க அவனை லாக் பண்ணி வச்சிருந்தாங்களே, டே என்ன வெளியே விட்றீங்களாடா இல்லைனா உங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு பில்லி என்னதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரில. அவனை உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். என்னை மன்னிச்சிரு, இது எதுவுமே ஏன் தப்பு கிடையாது, அவன் தான் என்ன பண்ண வச்சான் அப்படின்ற மாதிரி அவன் அழுந்துக்கிட்டு இருக்க. பக்கத்தில் அந்த ஒரு டைல்ஸ் இருக்குல்ல, அந்த டைல்ஸோட ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து இப்போ கண்ணாடி உடச்சி மேக்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி வில்லுக்கு அவன் கழுத்தில் எகைன் சென்சேஷன் ஏற்பட அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்ல, நீ தூரம் வந்துரு அப்படின்னு அவன் சொல்ல அவன் டக்குன்னு கண்ணாடி உடச்சிட்டு வெளியே வந்துடுறான். அண்ட் இப்போ அந்த லாக்கையுமே உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். லூகாஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஒண்டிகோலை வச்சு அவன் மண்டையிலே ஒரே அடி, அவன் உள்ளே போய் விழுந்துடுறான். இப்போ அவன் பாடி ஃபுல்லாகவே அந்த இன்ஃபெக்ஷன் பரவுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகிட்டான். அந்த மைண்ட் ஃப்ளேயர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கதவை போட்டு உடச்சி வெளியே வந்துகிட்டு இருக்கான். அண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ட்ரிஸ்கால் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதனால் அஃபெக்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க ஹார்ட் ரேட் அங்கே பயங்கரமாக எகிரிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்லிக்கும் லெவலுக்கும் சின்ன ஃபைட்டு. லெவனும் பார்த்தீங்கன்னா அவள் பவர் யூஸ் பண்ணி இப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். பட் முடியல. லெவனை பார்த்தீங்கன்னா கழுத்தோட பிடிச்சி தூக்கிடுறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லெவனை கொண்டிருப்பான். அந்த ரேஞ்சுக்கு போக டக்குன்னு மைக் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டை எடுத்து அவனை அடிச்சிடறான். ஆனால் அவனையும் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிறதுக்காக போக லெவன் அவள் பவர் யூஸ் பண்ணி எப்படியே பார்த்தீங்கன்னா பில்லியை தூக்கி அந்த இடத்த விட்டு தூக்கி வெளியே அடிச்சிட்றான். செவுத்தையெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் வெளியே விழுந்துடுறான். பார்த்தா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடியுமே போயிடுறான். பசங்களாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ லாஸ்ட்டில் காட்டினா அவங்க 2 பேரும் அந்த பில்லியும் ஹெதரும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க, நமக்கு ஒன்றும் ஆகாது, இங்கே நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, வி வில் மீட் அகைன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல நின்று அந்த மைண்ட் ஃப்ளேயர் முன்னாடி. அந்த பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஜாம்பி அப்புகல்ஸ் மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்துட்டு இருக்கு. வேறு லெவல் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்லுறது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.